Hi friends, நான் உங்க கணேஷ் ராகவ். இன்னைக்கு நம்ம மிக பழமையான நிறைய பேருக்கு தெரியாத ஒரு முக்கியமான முருகர் கோயிலுக்கு போறோங்க. இந்த முருகர் கோயில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. ஆனா சிறப்பான கோயில், ரொம்ப அரிதான தோற்றத்துல இங்க முருகப்பெருமான் இருக்காரு. ஆனா இந்த கோயில் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த கோயிலை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, என் பேர் கணேஷ் ராகவ். நிறைய டெம்பிள் அண்ட் டிராவல் வ்ளாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். 1000க்கும் மேல காணொலிகள் நம்ம சேனல்ல இருக்கு. எல்லாமே கோயில்கள் பத்தி நிறைய இருக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த முருகர் கோயிலோடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாடன் கோயிலுங்க. லாடன் கோயில் பேரே வித்தியாசமாக இருக்கே. இந்த லாடன் பற்றியான இந்த பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நான் தேடும்போது இதற்கான சரியான ஒரு அர்த்தம்ன்றது எனக்கு கிடைக்கப்பெறலைங்க. ஏன் இந்த கோயிலுக்கு லாடன் கோயில்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்றதும் எனக்கு தெரியல. இந்த கோயிலுடைய சிறப்பான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு குடவரை கோயில். கிபி 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட, பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு குடவரை கோயில். இந்த கோயிலில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்க ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கோயிலுடைய அமைவிடம் எங்கே இருக்குன்னா, மதுரை ஒத்தக்கடை பக்கத்தில் இருக்கிற யானமலை. இந்த யானமலையோடைய மேற்கு முகம் பார்த்த இடத்துல நரசிங்க பெருமாள் கோயிலுக்கு வலது பக்கத்தில் இந்த லாடன் கோயிலானது இருக்குங்க. இந்த லாடன் கோயிலுடைய அமைவிடம் நான் சொல்லிட்டேன். இது யானமலையை ஒட்டி யானமலையில் குடையப்பட்ட குடவரை கோயில். நான் யானமலையோடைய புராணத்தை பற்றி நான் போன காணொலியில் சொல்லியிருந்தேன். என்னன்னா, இந்த யானமலை சமணர்கள் மதுரை பாண்டிய மன்னரை அழிக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட யானையை அனுப்புகிறாங்களாம். அதை சிவபெருமான் அவருடைய அருள்னால அந்த யானையானது இங்கே மலையாக மாறிடுச்சு அப்படின்றது இந்த யானை மலையோடைய ஒரு புராணம். ஆனால் வரலாற்று ரீதியாக இந்த யானை மலைன்றது பல மில்லியன் ஆண்டு காலமாக இங்கே இருந்திருக்கோங்க. ஏன்னா மலைகள்ன்றது எப்படி உருவாகுதுன்னா, பெரிய நிலப்பரப்பானது இடித்து மோதும் போது இந்த மலைகள்ன்றது உருவாகுது. இந்த மதுரைன்றது அந்த மாதிரி உருவான ஒரு இடம் கிடையாது. ஸோ இந்த மலையானது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல உருவாகி இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த யானை மலைக்கு மேற்கு முகத்தில் இந்த குடவரை கோயில் இருக்குது. சரி, குடவரை கோயில்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கட்டப்பட்டிருக்கிற, இப்போ இருக்கிற நிறைய கோயில்கள், பிரபலமான எந்த கோயில்களாக எடுத்தாலும் அது கற்களை கொண்டு அடுக்கி கட்டப்பட்ட கட்டுமான கோயில்கள். அப்படிப்பட்ட கட்டுமான கோயில்களுக்கெல்லாம் முன்னோடி எந்த கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடவரை கோயில்கள் தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கோயில்கள் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு. அந்த கோயில்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, செங்கல், சுதை கொண்டு, மரங்கள் கொண்டு கட்டப்பட்டு இருந்துச்சு. அதோடைய காலம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலம் தான் இருந்ததுன்றதுனால பல்லவர்கள் ஆட்சி காலத்துல காலத்தினால் அழியாத கோயில்களை கட்டமைக்கணும்னு சொல்லி இந்த குடவரை கோயில்களை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. பல்லவர்களும் முற்கால பாண்டியர்களும் தான் பாத்தீங்கன்னா நிறைய குடவரை கோயில்கள் கட்டியிருக்காங்க. அதுல இந்த கோயிலானது முற்கால பாண்டியர்கள் ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கோயில். இந்த குடவரை கோயில்களுக்கு அப்புறமா தான் பாத்தீங்கன்னா கற்களை கொண்டு அடுக்கி கட்டப்பட்ட கோயில்களானது வந்துச்சுங்க. கற்களை கொண்டு அடுக்கி கட்டினாங்க. அதுக்கப்புறமா சுதைகள் கலந்து கோபுரங்கள் கட்டினாங்க, விமானங்கள் கட்டினாங்க. அந்த மாதிரியான கோயில் கட்டிடக்கலைன்றது இந்த குடவரை கோயில்கள்ல இருந்து தான் வந்துச்சு. அப்படிப்பட்ட குடவரை கோயில்கள்ல முருகருக்குன்னு இருக்கிற பிரபலமான குடவரை கோயில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பரங்குன்றம். அதுவும் ஒரு குடவரை கோயில், மிக பழமையான கோயில். சங்க இலக்கியத்தில் இடம்பெற்ற கோயில்களுள் அந்த கோயிலும் ஒன்று. அப்படிப்பட்ட அந்த அறுபடை வீடு இருக்கிற குடவரை கோயில் அது சிறப்பான கோயில். அதே மதுரையை ஒட்டி இந்த கோயிலும் ஒரு குடவரை கோயில், லாடன் கோயில், முருகன் கோயிலானது இருக்கு. இந்த கோயிலில் இருக்கிற சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலுடைய பெயர் லாடன் கோயில் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதோடைய பெயர் காரணம் என்ன, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றது எனக்கு தெரிய வரலங்க. ஆனால் இங்கே இருக்கிறது முருகப்பெருமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தொல்லியல் துறை குறிப்பிடுறாங்க. என்ன, யார் இருக்கா இங்க கருவறையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகரும் தெய்வானையும் இருக்காங்க இங்க அப்படின்னு சொல்லப்படுது. அமர்ந்த கோலத்தில் இருக்காங்க. பொதுவாக குடவரை கோயில்களில் இந்த மாதிரியான அமர்ந்த கோலத்தில் இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் பார்க்கறது ரொம்ப அரிது. இந்த இடத்துல இப்படி பார்க்கறது ரொம்ப அரிதான விஷயம். அதுவும் முருகப்பெருமானும் தெய்வானையும் இங்க இருக்காங்க. வாசல்ல பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய சின்னங்களான சேவலும் மயிலும் இருக்குங்க.
இதுவே வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த முருகப்பெருமானுடைய இந்த கோயிலானது கிட்டத்தட்ட கிபி 8ஆம் நூற்றாண்டில் 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோயிலானது கட்டப்பட்டிருக்குங்க. இங்க ஒரு வட்ட எழுத்து கல்வெட்டு குறிப்புகள் இருக்குங்க. அதுல நம்பிரான் பட்ட சோமாசி பிரிவிராஜகர் அப்படின்ற ஒருத்தர் இந்த கோயிலை வந்து புதுப்பிச்சிருக்கார் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற அந்த வட்டெழுத்து கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு நம்பப்படுது. ஸோ இந்த கோயில் அதுக்கு முந்தைய காலகட்டத்திலேருந்தே இருக்குது அப்படின்றது வந்து இங்கே இருக்கிற நம்பிக்கை. ஏன்னா வந்து அவர் வந்து புதுப்பிச்சிருக்காரு. அந்த புதுப்பிச்ச கல்வெட்டு குறிப்புகள் தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த கோயில்ன்றது மிக பழமையான, முருகப்பெருமான் ரொம்ப அரிதாக காட்சி தர்ற ஒரு அற்புதமான கோயில், தெய்வானையோட இருக்கிற கோயில். இது தெய்வானை அப்படின்றதையும் வந்து அங்கே இருக்கிற அந்த தொல்லியல் துறை வச்சிருந்த அந்த போர்டில் குறிப்பிட்டிருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம இவங்கள தெய்வானை அப்படின்னு சொல்கிறோம். லாடன் கோயில், முருகன் கோயில், குடவரை கோயில் மிக பழமையான கோயில். இப்போ நிறைய முருக பக்தர்கள் இருக்காங்க. முருகர் கோயிலை தேடி தேடி போய் தரிசனம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறவங்க நீங்களாக இருந்தீங்கன்னா இந்த கோயில் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். மிக பழமையான அற்புதமான ஒரு முருகர் கோயில், குடவரை கோயில். இந்த அரிதான முருகரை தரிசனம் பண்ணிட்டு, அரிதினும் அரிது சம அரிதுங்க இந்த முருகர். ஏன்னா குடவரை கோயிலில் இருக்கிற அமர்ந்த கோலத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான முருகப்பெருமானுடைய சிற்பம். முருகப்பெருமான் இங்கே உள்ள இருக்காரு. இந்த மாதிரி கோயில் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து நீங்கள் முருக பக்தராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல உணர்வு தரும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் இப்போ வந்து முருகரை வந்து ஒரு பிஸ்னஸ் ஆக்கி முருகரை பற்றி புது புது கோயில்கள் வருது. புது கோயில்கள் வர்றது கூட பிரச்சனை இல்லைங்க. அதை வந்து தோண்டி புது சிலைகளை உள்ள வச்சு அங்கேருந்து அதை எடுத்து முருகர் வந்து கனவுல வந்தாரெல்லாம் சொல்லி அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறத காட்டிலும் இந்த முருகப்பெருமான் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வரலாற்று ரீதியாக மிக பழமையான, கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்தே இந்த குடவரையில், இந்த தாய்ப்பாறையிலேருந்தே குடையப்பட்டு இங்கே உருவாக்கப்பட்ட முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான். அதுவும் தெய்வானையோட அமர்ந்த கோலத்தில் வித்தியாசமான ரூபத்தில் இங்கே இருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து பாருங்கள். இப்போ நம்ம இங்கேருந்து அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் மாலை வேளையில் இந்த கோயிலுக்கு, இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். இங்கே நரசிங்க பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு, அடுத்தது இந்த லாடன் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு, அடுத்து நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரோடுக்கு வரோம். ரோட்டுக்கு வந்து இந்த மலையோட இன்னும் வந்து இந்த கோயிலேருந்து, இந்த லாடன் கோயிலேருந்து வலது பக்கத்துக்கு நம்ம போகிறோம். வலது பக்கத்துக்கு போனால் அங்கே வந்து சமண சிற்பங்கள் இங்கே இருக்குது. தீர்த்தங்கரர்களுடைய சிற்பங்கள். அதை போய் பார்க்கறதுக்கு நம்ம ஒரு 5 to 10 நிமிஷம் மேலே ஏறி போனோங்க. மேலே ஏறி போனோம்னா இங்கே தீர்த்தங்கரர்களுடைய சிற்பங்களை நம்மளால் பார்க்க முடியுது. இது 9ஆம் 10ஆம் நூற்றாண்டில் சமண சமயத்தை சார்ந்த துறவியான அச்சநாதி அப்படின்றவர்னால இந்த சிற்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. இங்கே மகாவீரர், பார்சவநாதர், பாகுபலி அவங்களுடைய சிற்பங்கள்லாம் வந்து இங்கே புடைப்பு சிற்பங்களாக இங்கே பாறைகள் இருக்குது. இன்னும் இந்த மலைக்கு மேலே போனோம்னா சமண படுக்கைகள் இருந்திருக்குங்க, இருக்குது. அங்கே வந்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நேரமாகும். நம்ம வந்து மாலை வேளையில் வந்ததுனால இருட்டிடும்ன்றதுனால நம்மளால் அந்த இடத்துக்கு அந்த நாளில் வந்து போக முடியல. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யானை மலையில் இருக்கிற சிறப்பம்சங்கள். கண்டிப்பாக யானை மலைக்கு வந்தீங்கன்னா இந்த நரசிங்க பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த லாடன் முருகன் கோயிலும் இந்த சமண சிற்பங்களையும் இந்த தீர்த்தங்கரர்களுடைய சிற்பங்களையும் பார்த்துட்டு போங்க. நம்ம நாட்டுடைய வரலாற்றில் இருக்கிற முக்கியமான அம்சங்கள் இவையெல்லாம் தான் நம்ம வரலாற்று ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லணுங்க. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் இவையெல்லாமும் பார்த்துட்டு போங்க. இந்த கோயில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு புது தகவலாக இருந்ததுன்னா இந்த கோயிலை பற்றியான விவரத்தை நிறைய பேருக்கு பகிர செய்யுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் ஒரு நல்ல காணொளியில் வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.